குட் மார்னிங் சில்ட்ரன். இப்போ நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறது விசையும் இயக்கமும். இந்த பாடத்தில் உங்களுக்கு மேலே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு விண்டு மில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பையன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. தேர்டு பிக்சரில் பறவைகள் மரத்தில் இருந்து வெளியே பறந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபோர்த்து ராட்டினம் சுற்றுது. கீழே ஒரு டாய் ட்ரெயின் சுற்றுது. மேலே கிளாக் ஆடுது. தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுது. இது எல்லாமே என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது இந்த பொருள்கள் எல்லாம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த படங்கள்லாம் போட்டிருக்காங்க. சரி, ஒரு பொருள் நகரணும் அப்படின்னாக்க என்ன தேவைப்படுது? ஏதோ ஒன்று அதை தள்ளணும், அல்லாட்டினா இழுக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேலை அங்கே நடந்தால் தான் அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர முடியும். இப்போ இந்த பையன் கால்பந்து மிதிக்கிறான், கால்பந்து ஆடுறான். இந்த கால்பந்து ஆடும்போது இந்த பந்தை அவன் வேகமாக உதைச்சான்னா தான் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். கைப்பிடியை டோரை திறக்கிறாங்க அப்படின்னா